கண்கள் இருந்தால் ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு விஆர் ரசம் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிக் பாஸில் கண்டஸ்டன்ட் ஆவது எப்படி? இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பெருசாலாம் எதுவும் நீங்க பண்ண தேவையில்ல. நான் ஒரு 5 விஷயம் இன்னைக்கு சொல்றேன். அந்த ஒரு 5 விஷயத்த நீங்க தொடர்ந்து ஆ ஆமா, இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. ஸோ நீங்க தொடர்ந்து அடுத்த பிக் பாஸ் வரையும் நீங்க பண்ணீங்கன்னா, அடுத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் நீங்க தான். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அதுவும் நான் 6th தான் ஒண்ணு சொல்லுவேன். அது வந்து ரொம்ப மெயினான மேட்டர் இல்ல. நான் இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லப் போறேன். அதுதான் ரொம்ப மெயினான மேட்டரு. நான் இன்ட்ரோல பண்ண மாரியே 100 நாள் தொடர்ந்து Instagramல அப்லோட் பண்ணீங்கன்னா, அடுத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் நீங்க தான். ஆனா கூட ஏதாச்சும் ஒரு படிப்பு மட்டும் வச்சுக்கோங்க. இல்லன்னா, ஏன்னா பிக் பாஸ்காரவங்களுக்கு ஒரு சாக்கு வேணும். இந்த மாரி கண்டஸ்டன்ட் எடுத்துட்டு, உங்க ப்ரொஃபஷனுக்காக தான் நாங்க கூப்பிட்டோம்னு சொல்லி கூட மாத்தி பேசிருவானுங்க. ஸோ அதனால முக்கியமா ஒரு டிகிரிய முடிச்சுக்கோங்க. டிகிரிய முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாரி வீடியோஸ் 100 நாள் போட்டீங்கன்னா, பிக் பாஸ்க்குள்ள நீங்க நுழைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்ல. ஃபர்ஸ்ட் கேட்டகரி. பிக் பாஸ் செலக்ஷன் கேட்டகரி. ஸோ செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்பிள். செகண்ட் கேட்டகரி எப்படி எடுப்பாங்கன்னா, Instagramல உங்களுக்கு ஒரு செல்லமான நேம் லைக் அக்கா, அண்ணன், சித்தப்பா, சித்தி அந்த மாரி உங்க இஷ்டம் தான். உங்களுக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு பேர போட்டு நீங்க ஒரு இத கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, செகண்ட் வகையான கேட்டகரியும் உள்ள கூப்ட்டுருவாங்க. அதுக்கும் ஒரு சாக்கு சொல்லுவாங்க. அந்த பேர நான் மாத்துறதுக்காக என் பேர சொல்லி நான் இங்க நிலைச்சு நிக்கணும். அதுக்காக தான் நாங்க இவங்கள உள்ள கூப்ட்டுருக்கோம்னு அதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால அது ஒண்ணு பண்ணிக்கோங்க. செகண்ட் கேட்டகரி முடிஞ்சுச்சா? இப்போ தேர்ட் கேட்டகரி வருவோம். இந்த கேட்டகரி தான் ரொம்ப டேஞ்சரஸான கேட்டகரி. அதோட இது ரொம்ப பழைய கேட்டகரி. இந்த கேட்டகரி எப்படி இன்னும் இங்க நிலைக்குதுன்னு தெரியல. தி ஜெனிலியா கேட்டகரி. அந்த படம் வந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் அந்த படத்துல வர்ற மாரியே ஸோ அப்படி பண்ணியே பிக் பாஸ்க்குள்ள சான்ஸ் வாங்கிடலாம். இதான் தேர்ட் கேட்டகரி. ஃபோர்த் கேட்டகரி. நம்ம ஃபோர்த் கேட்டகரி யாருன்னா, நீங்க ஒரு மந்திரவாதியா இருக்கணும். அவரெல்லாம் பார்த்தா மந்திரவாதி மாரியா இருக்கு. நீங்க ஒரு பில்லி, சூனியம் என்னென்ன இது இருக்கோ மந்திரம் எல்லாமே நீங்க கத்துக்கணும். கத்துக்கிட்டு உள்ள போயிட்டு எவனாச்சும் உங்ககிட்ட சண்டை போட்டா, நான் செய்வன வைப்பேன், மாறுபாடு வைப்பேன், பில்லி வைப்பேன், சூனி வைப்பேன், கந்திச்சு வைப்பேன், எல்லாத்தையும் உனக்கு நான் பில்லி சூனியம் வச்சிருவேன்டான்னு சொல்லிட்டு சொல்லிடணும். அப்படி பண்ணீங்கனாலும், அதுவும் நீங்க பில்லி சூனியம் வைக்கிறது வெளிய தெரியாம இருக்கக்கூடாது. அதுலயும் நீங்க Instagramல எடுத்து போடணும். நான் சொன்ன கேட்டகரி எல்லாமே Instagramல எடுத்து போடணும். ஏன்னா YouTubeல எடுத்து போட்டா, செவுல்லயே அச்சுவிலேயே தொரத்தி விட்டுருவான் YouTubeகாரன். இவனுக்கு போடுற கன்டென்ட்க்குலாம் எவனும் மதிக்கவும் மாட்டான் YouTube ஆடியன்ஸ். ஆனா Instagram ஆடியன்ஸ் இந்த மாரி வீடியோஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பார்ப்பாங்க. ஸோ 100% நான் கேரண்டி பண்றேன். அடுத்த பிக் பாஸ்க்குள்ள நுழைஞ்சிடலாம். நான் சொல்றதெல்லாம் பண்ணீங்கன்னா. 5த் கேட்டகரி. 5த் கேட்டகரி தான் கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு கேட்டகரின்னு கூட சொல்லலாம். காசிப் பேசும் கேட்டகரி. அதுவும் நீங்க சும்மாலாம் உட்காந்து பேசக்கூடாது. பெரிய பெரிய இன்டர்வியூ சேனல்ஸ்ல போய் பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா, உங்களையும் புடிச்சு உள்ள தூக்கி போட்டுறலாம். கன்ஃபார்ம் உங்கள உள்ள இழுத்துருவாங்க. நீங்க ஆனா காசிப் பேசுறது சும்மாலாம் பேசக்கூடாது. நீங்க காசிப் ஒருத்தன பத்தி பேசுறதுல, அவனுக்கு அதுக்கப்புறம் லைஃபே இருக்கக்கூடாது. அவனோட லைஃப மொத்தமா நீங்க சிதைச்சு விட்டீங்கன்னா இன்டர்வியூல போயிட்டு, அடுத்தது உங்களுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிரும். நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிடலாம். அங்க போயிட்டு நீங்க உங்க பேர மாத்திக்கிறதும், மாத்தாததும் உங்க இஷ்டம். இதுதான் 5 கேட்டகரி. 6வது கேட்டகரி கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேட்டகரி. இந்த 5யும் கம்பேர் பண்ணும்போது. நீங்க ஒரு தமிழனா இருந்துகிட்டு கொரியனா மாறி Instagramல ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ரீல்ஸ் போட வேணாம் இவங்கள மாரி. தமிழ் பையன். ஆமா, பேக்ரவுண்ட்ல ஜிம்மிக்கு கமல் ஓடுது. உங்க போட்டோ ஒரு 4 போட்டு, ஆர் யூ தமிழன்னு போடணும். நெக்ஸ்ட் இன்னொரு 4 போட்டோவ போட்டு, ஆமா, எஸ், ஆமா, என்ன டவுட்டு இப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, இதுதான் 6த் கேட்டகரி. ஆனா இது 5 கேட்டகரியோட கொஞ்சம் கஷ்டமான கேட்டகரி. பிளஸ் இது 5 கேட்டகரிய விட ஆ இதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த கேட்டகரிய வந்து இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ்ல. இனிமேல இருந்து ஓரளவு கன்டின்யூ ஆகலாம். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. ஸோ அதனால நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 5
கன்ஃபார்ம் நீங்க உள்ள போயிடலாம். இந்த 5 கேட்டகரிய ஃபாலோ பண்ணீங்கன்னா. பட் ஆனா 6த் கேட்டகரி இப்பதான் அத வந்து ட்ரையல் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டகரில அதுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சுச்சுன்னா, அடுத்த பிக் பாஸ்லேருந்து அந்த கேட்டகரி எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான பிக் பாஸ்க்குள் நுழையும் 6 கேட்டகரி. நான் 5 தான் சொன்னேன். போனஸா உங்களுக்கு ஒரு கேட்டகரி வேற எக்ஸ்ட்ரா சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ அதனால இதெல்லாம் பண்ணுங்க. நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிடலாம். போயிட்டீங்கன்னா, நீங்க அங்க போயிட்டு நீங்க உங்க பேர சூப்பரா மாத்திக்கிறதோ, மாத்தாததோ அது உங்க இஷ்டம். இல்லாட்டினாலுமே நீங்க 1 வாரம் இருந்தீங்கன்னா கூட நல்ல காசு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான் நான் சொல்லிக்க விரும்பினது. ஸோ ஓகே கைஸ், இதுவரைக்கும் நீங்க வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த ஹைப் பட்டன் அதையும் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு நல்ல அவுட்ரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி யோசிச்சுட்டேன்னா எல்லா வீடியோஸ்க்கும் இனிமே அதே அவுட்ரோ தான். அதே மாரி எண்ட் கிரெடிட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் பார்த்து போட்டு விடுறேன்.